வெளிப்பாட்டை கொண்டு வரும் தூதர்கள். They are bringing the revelations. சில தூதர்களுடைய வேலையே என்ன தெரியுமா? அவன் தானியேலுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றான், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்ட போது கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். இதோ ஒருவன் என் கையை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையில் ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதால் உனக்கு சொல்லும் வார்த்தையை நீ கவனமாக இருந்து கால் ஊன்றி நில். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். தூதன் வந்து பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தையின் நிமித்தம் நான் ஆமென். இல்ல ரெண்டு மேட்டர். ஒன்னு ஜெபம்னு சொல்லலாம், ஜெபத்துக்கு பதில கொண்டு வர்றான். இன்னொன்னு சொல்லணும்னா வெளிப்பாட்டை கொண்டு வரும் தூதர்கள். They are bringing the revelations. ஆமென், ஆமென். ஏன்னா இவனுக்கு ஒரு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ ஒரு தூதன் வர்றான், அவன் வெளிப்பாட்டை சுமந்து வருகிறான். ஆமென். The angel brings revelations. ஆமென், ஆமென். The answer for his prayers. அவன் ஜெபத்துக்கான பதிலை என்ன பண்ணுகிறான்? கொண்டு வருகிறான். தானியேல் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். They praying. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை தேவன் கேட்கிறார். சும்மா வாழ்க்கையில எல்லாம் ஏதோ இல்லை. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தூதர் கூட்டம் இறங்கி, சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. இங்கிருந்து ஒன்று போச்சுன்னா அங்கிருந்து இறங்க வேண்டியது இறங்கும். அதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. வாயை திறந்து உங்க விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும். ஏன்?